498A ஆஃப் ஐபிசி குரூவல்ட்டி பற்றி சொல்லுது. இப்போ இந்த லேட்டஸ்ட்டு நியூ ஆக்ட் வந்து பாரதிய நியாய சங்கீதா 2023 ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 85 அண்ட் 86 குரூவல்ட்டியை பற்றி சொல்லுது. இந்த குரூவல்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேலேயோ ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவ் மேலேயோ அவங்களோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செக்ஷன் என்ன சொல்லணும், அது என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 85 ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்ட், whoever being the husband or the relative of the husband of a woman subject such woman to cruelty shall be punished with imprisonment for a term which may be extended to 3 years. ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் மேலேயோ 498A கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது பழைய ஆக்ட் பற்றி ஐபிசி, இது வந்து நியூ ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்ட். இப்போ கொஸ்டின் என்னென்னா, அந்த கேஸ் வந்து ஹஸ்பண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டு மேலேயும் ஃபைல் பண்ண முடியுமா, கேர்ள் ஃப்ரெண்டே அக்யூஸ்டாக சேர்க்க முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள இது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அதே மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மேலே ஃபைல் பண்ண கேஸ் என்னாச்சு அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அக்யூஸ்டாக சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. செக்ஷன் பழைய ஆக்ட் 498 ஆஃப் ஏ வந்து கேஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் போட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பிஆர் கோவை வந்து ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் அவர் தான் அந்த கேஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கேஸை அந்த ஒய்ஃப் அந்த யார் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கொஸ்டின் என்னென்னா, இந்த செக்ஷனில் போட்டிருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஆர் த ரிலேட்டிவ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அப்படின்ற இந்த ஹஸ்பண்ட் அந்த 498A, அதாவது வந்து நியூ ஆக்ட் 85 வந்து ஹஸ்பண்ட் மேலேயும் போடலாம், அவங்களோட ரிலேட்டிவ் மேலேயும் போடலாம். ஸோ இந்த ரிலேட்டிவ்ன்ற கேட்டகரியில் கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்களா வரமாட்டாங்களா, இதுதான் இந்த கொஸ்டினில் இஷ்யூ. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கோர்ட்ஸ் கேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து என்னென்னு சொல்லி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் எ உமன் வித் ஹூம் எ மேன் ஹேஸ் ரொமான்டிக் ஆர் செக்ஸுவல் ரிலேஷன்ஸ் அவுட்சைட் த ரிலேஷன்ஸ் அவுட்சைட் ஆஃப் மேரேஜ் குட் நாட் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் அ ரிலேட்டிவ் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்றவங்க வந்து இந்த ரிலேட்டிவ்ன்ற கேட்டகரிக்கெலாம் வரமாட்டாங்க. அதனால் அந்த 498A என்ற கேஸை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையும் அக்யூஸாக சேர்க்கிறது வந்து இட்ஸ் நாட் மெயின்டைனபிள் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேலே ஃபைல் பண்ணியிருந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு, லேட்டஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 498A ஆஃப் ஐபிசி குரூவல்ட்டி செக்ஷனில். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அந்த ஒரு சட்ட அறிவு பெருக்கிக்குங்க. சட்டம் சம்மந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது பாருங்கள். அதையும் தவிர்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.